கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். நாம் இரட்சிக்கப்பட்டது கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய கிரியையினாலே அல்ல என்பதை நாம் அறிந்து இருக்கிறோம். ஆகவே நமது ஞானமும் அல்ல, நமது அறிவும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் செயலாகிய ஞானமும் அறிவும் நமக்கு தேவை. நமது இருதயத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளாகிய ஞானம் மற்றும் அறிவு என்பது என்ன, நம்முடைய ஞானம் மற்றும் நம்முடைய அறிவு என்பது என்ன என்பதை இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:8 சொல்லுகிறது, எப்படியெனால் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் அளிக்கப்படுகிறது. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அநேகர் ஞானத்திற்கும் அறிவிற்கும் என்ன வேறுபாடு என்பதிலேயே ஒரு சந்தேகத்தோடு கூட இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், அறிவு என்பது தகவல் மற்றும் உண்மைகளை பெறுவதை குறிக்கிறது. ஞானம் என்பது அனுபவம், நுண்ணறிவு மற்றும் நல்ல தீர்ப்பு ஆகியவற்றுடன் அறிவை பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. அறிவு தகவல், ஞானம் பயன்படுத்துதல். ஆகவே மீண்டுமாக இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் என்று இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு, அதாவது ஞானத்தை போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும், கடவுளையும் அவருடைய மனதுருக்கத்தையும் விளக்கும் வசனங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஒரு கேஸ் ஸ்டடி வாயிலாக, வேதாகமத்தில் உள்ள வசனத்தின் வாயிலாக நாம் இதை புரிந்து கொள்ளப் போகிறோம். என்று கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். மத்தேயு 27:34. சிலுவை காட்சியில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இது. இதைதான் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் முன்னறிவித்ததாக சொல்லுகிறார்கள். தாவீது எப்படியாக முன்னறிவித்திருக்கிறார்? சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். மத்தேயு 27:34 என்ன சொல்கிறது? கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இந்த 2 வசனத்திற்கும் அதிக வேறுபாடுகள் உண்டு பிரியமானவர்களே. இத தகவல்கள், அதாவது அறிவு என்பதை வைத்து நாம் சிந்தித்தோமே என்றால், இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சொற்றொடர்கள், ஒரே மாதிரியான வாக்கியங்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஞானத்தினால நம்மை நடத்தும் போது இது இரண்டும் ஒன்றல்ல, மாறுபாடாக இது எதிர்மறையான கருத்தை தெரிவிக்கிறது. ஆகவே மத்தேயு 27:34 இயேசுவுக்கு நடந்த சம்பவத்தை தாவீது முன்கூற்றியே கூறினார் என்ற கருத்து இங்கு நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் அநேகர் இன்று தகவல் அடிப்படையில், அறிவு அடிப்படையில், நம்முடைய இன்ஃபர்மேஷன் டேட்டா, அதன் அடிப்படையில் அநேகர் இதை குறிப்பிடுகிறார்கள்.
இந்த சம்பவத்தை சங்கீதம் 69:21 குறிப்பிடப்பட்டுள்ளது என்று ரெஃபர் செய்கிறார்கள். ஆகவே இந்த ரெஃபரன்ஸ் சரியா தவறா? தாவீது தனது சங்கீதத்தில், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லியதை நாம் அவருடைய சரித்திரத்தில் காணவில்லை. ஆகவே இந்த 69வது சங்கீதம் தாவீது தன்னுடைய துக்கத்தை எல்லாம் கொட்டி எழுதிய சங்கீதமாக காணப்படுகிறது. ஆகவே தன்னுடைய துக்கத்தை, அளவில்லாத துக்கத்தை சித்தரிக்கும் வழியில் ஒரு உருவகமாக இந்த வாக்கியத்தை அவர் கூறியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இது நடைபெறவில்லை, உருவகம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இது நிஜமாகவே நடைபெற்றது. அது மட்டுமல்ல, இதில் இரண்டிலுமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இங்கு தாவீது தன்னுடைய அளவில்லாத துக்கத்தை குடித்து அதனால் சோர்வு உற்று வெறுப்புணர்வோடு கூட காணப்படுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து, பாவமில்லாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாகி தாகமுற்றபோது அவருக்கு இந்த உலகத்தின் கசப்பை குடிக்க கொடுத்தபோது இயேசு கிறிஸ்து அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். நமக்காக அதை குடிக்க மனதில்லாது இருந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை அதை அவர் குடித்திருந்தால் நமக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருந்திருக்காது. மனிதன் துன்பத்தை குடிக்கிறான், மனிதன் துன்பத்தை சகிக்கிறான், மனிதன் துன்பத்தில் வாழ்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த கசப்பை, அந்த துன்பத்தை குடிக்க தன்னுடைய சரீரத்தில் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அடிகள் வாங்கியிருந்தார், காயப்பட்டிருந்தார், கிரீடத்தினால் அவர் தலை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த துக்கத்தினால் வரும் கசப்பை தன்னுடைய இருதயத்தில், தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ள அவர் மனதில்லாதிருந்தார். ஆகவே இந்த இரண்டிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது பிரியமானவர்களே. மேலுமாக தொடர்ந்து தாவீதுடைய சங்கீதத்தை நாம் படித்தோமே என்றால், அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாயிருக்க கடவது, அவருடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்படத் கடவது, அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும். உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும், உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக. தேவரீர் அடித்தவனே அவர்கள் துன்பப்படுத்தி, நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும், அவர்கள் உமது நீதிக்கு எட்டாதிருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. ஆகவே துக்கத்தை குடித்து கசப்பினால் நிறைந்த இருதயத்தோடு கூட மக்களை, எதிரிகளை குறிப்பாக சபித்து பேசுகிற இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சியில் காணப்படவில்லை. இயேசு மனதுருக்கத்தோடும் கிருபையினால நம்முடைய பாவங்களை சுமந்து, நாம் ஒவ்வொருவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று ஆசித்தாரே. ஆகவே இந்த இரண்டு காரியங்களுக்கும் இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும்போது, நாம் நம்முடைய அறிவை வைத்து, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இன்ஃபர்மேஷனை வைத்து, இரண்டு சொற்றொடர்களும் ஒரே மாதிரியாக காணப்படும் ஒரே காரணத்தை வைத்து, நாம் தாவீது இந்த சம்பவத்தை முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார் என்று சொல்வது சரியா தவறா பிரியமானவர்களே?
ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஜீவ புஸ்தகத்தில் ஒரு மனிதனுடைய பெயர் எழுதப்படும்போது, அவன் மனம் திரும்பி அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்போது, அங்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று லூக்கா 15:10 சொல்லுகிறார். அவர் யாருடைய பெயரையும், இயேசு கிறிஸ்துவோ பிதாவோ யாருடைய பெயரையும் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எடுத்து போட வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒவ்வொருவருடைய பெயரும், இந்த உலகத்தில் உள்ள மாம்சமானவர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆவியை ஊற்றி, அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற வேண்டும். ஆகவேதான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூறுவதை நிரூபித்தார். இந்த உலகத்தில் உள்ள ஒருவனும் நஷ்டமடையக்கூடாது, ஒருவனுடைய ஆத்துமாவும் நஷ்டமடையக்கூடாது, அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று அவர் பாட அனுபவித்தார். பிரியமானவர்களே, இப்படி இருக்க நாம் இது இரண்டையும் ஒப்பிட்டு சொல்வது தவறு. கடவுளின் விருப்பத்திற்கு முரணான தாவீதின் விருப்பத்தை புரிந்து கொள்ள ஒருவருக்கு ஞானம் இருக்க வேண்டும். அது நம்முடைய ஞானமாக இல்லாதபடி அது பரிசுத்த ஆவியானவரின் செயலாக இருக்க வேண்டும். நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு ஞானத்தை தந்து நம்மை வழிநடத்துகிறார். அந்த ஞானத்தை நாம் நிராகரிப்போமே என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுபவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அசட்டை பண்ணுகிறவர்களாக, தேவனின் அன்பை நிராகரிக்கிறவர்களாக காணப்படுவோம். பிரியமானவர்களே, ஆகவே நமக்குள்ளாக வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட பெரியவராயிருக்கிறபடியினால எப்படியாக ஞானத்தோடு கூட அவருடைய ஜீவ வசனங்களை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும், அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு கற்பிப்பது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அவர் நமக்குள்ளாக இருந்து அதை செயல்படுத்துகிறார். ஆகவே இது நம்முடைய கிரியை அல்ல, அவருடைய கிருபை, அவருடைய செயல். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துகிறார். தாவீது இந்த சம்பவத்தை முன்கூட்டியே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கசப்புகளையெல்லாம் அங்கு பதிவு செய்து வைத்திருப்பதை இயேசு கிறிஸ்துவின் புனிதமான சிலுவை காட்சியோடு ஒப்பிட்டு பார்ப்பது தேவனை மகிமைப்படுத்தும் காரியம் அல்லவே. அவர் என்னுடையதிலிருந்து, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் உடையதில் இருந்து எடுத்து நமக்கு அறிவிப்பதினால் நாம் நமக்காக பாடுபட்டு மரித்து நம்மை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைய தினத்தில் நாம் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஞானத்தினால் நடத்தி அவர் தந்திருக்கிற ஜீவ வசனங்கள் எல்லாவற்றையும் தக்க சமயத்தில் நினைப்பூட்டி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆமேன்.